நீட் தேர்வுக்கு எதிரான அரசினர் தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் முன்மொழிந்தார். நீட் தேர்வால் அடிப்படை சமநிலை குலைந்துள்ளதாக அமைச்சர் குற்றம் சாட்டினார். குழந்தை நலம், தடுப்பூசி திட்டங்கள், அவசர மருத்துவ சேவை, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை போன்ற பல துறைகளில் தமிழ்நாடு தொடர்ந்து முன்னுதாரணமாக விளங்குகிறது. இந்த வெற்றிக்கு அடித்தளம் சமூக நீதி, சம வாய்ப்பு, மாணவர்களின் 12 வருட பள்ளி கல்வியை மதிக்கும் சேர்க்கை முறை ஆகிய அனைத்தும் தான். ஆனால் நீட் அறிமுகமான பிறகு இந்த அடிப்படை சமநிலை சீர்குலைந்துள்ளது என்று தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகிறது. மாணவர்களின் 12 ஆண்டுகால கல்வியை ஒரு நாள் நடத்தப்படும் நீட் தேர்வு தீர்மானிக்க கூடாது என்று அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். நீட் தேர்வு மீது நாடு முழுவதும் மாணவர்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். ஒரு மாணவர் 12 ஆண்டுகள் பள்ளியில் கற்ற கல்வியை விட ஒரு நாளில் நடைபெறும் ஒரு தேர்வு அவரது எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடாது. இது கல்வியின் உண்மையான நோக்கத்திற்கும் பள்ளி கல்வியின் மதிப்பிற்கும் முரணானதாகும். நீட் தேர்வு நடைமுறையில் தனியார் பயிற்சி மையங்கள் தான் பெரிதும் பயன்பெறுகின்றன. பல குடும்பங்கள் தங்களது குழந்தைகளின் நீட் பயிற்சிக்காக பெரும் தொகையை செலவழிக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மாநில அரசே நடத்த வேண்டும் என்று அமைச்சர் அருண்ராஜ் கூறினார். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும், மாநிலங்களின் உரிமையை மதிப்பதே கூட்டாட்சி என்றும் அவர் தெரிவித்தார். தேவையான திருத்தங்களை மேற்கொண்டு நீட் நுழைவு தேர்வு முறையை ரத்து செய்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநில அரசே மருத்துவ மாணவ சேர்க்கையை நடத்தி கொள்ள வழிவகை செய்ய வேண்டும். நீட் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கல்வி என்ற பொருண்மையை பொது பட்டியலில் இருந்து மானிய பட்டியலுக்கு மீண்டும் மாற்றுவதுதான். நீட் எதிர்ப்பு தீர்மானம் மீது திமுக எம்எல்ஏ முத்துராஜா மற்றும் தவேக அமைச்சர்கள் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. தீர்மானத்தை திமுக ஆதரிப்பதாக கூறிய முத்துராஜா, நீட் தேர்வுக்கு எதிராக திமுக மேற்கொண்ட நடவடிக்கைகள் தீர்மானத்தில் இல்லை என்று அதிருப்தியை வெளிப்படுத்தினார். நீட் தேர்வினை, நீட் விலக்கினை வலியுறுத்தி இந்த அரசு கொண்டு வருகின்ற தீர்மானத்தை எங்களுடைய கழகத் தலைவர் அவர்கள் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி நாங்கள் இதனை ஆதரிக்கின்றோம். அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் அதை தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்றம் ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கணும்னு தமிழ்நாடு அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு இப்போதும் இருக்கு. ஆனா கழக அரசு நீட் விலக்குக்காக பண்ண இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் இந்த அரசு கொண்டு வர தீர்மானத்தில் எந்த விவரமுமே இல்லாதது எங்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கின்றது. நீட் எதிர்ப்பு தீர்மானம் மீதான விவாதத்தில் திமுக எம்எல்ஏ முத்துராஜாவின் விமர்சனத்திற்கு அமைச்சர்கள் ராஜ்மோகன், ஆதவ் அர்ஜுனா பதிலளித்தனர். நீட் தேர்வால் தற்கொலை செய்து கொண்ட அனிதாவின் வீட்டிற்கு சென்று ஆறுதல் கூறியவர் முதல்வர் விஜய் என்று அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். நீட் எதிர்ப்பு தீர்மானத்தில் அரசியல் வேண்டாம் என்று ஆதவ் அர்ஜுனா கேட்டுக்கொண்டார். தீர்மானத்தில் அரசியல் தேவையில்லை, ஒருமனதாக நிறைவேற்றும். இது மாணவர்களுடைய எதிர்கால பிரச்சனை. அரசியலில் அரியணை ஏறுவதற்கு முன்பே அருமை தங்கை இந்த நீட்டுக்கு எதிரான போரில் முதல் விதையாக விழுந்த அனிதாவின் வீட்டில் தரையில் அமர்ந்த மனிதர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். அனிதாவின் உடன் பிறந்த அண்ணன், உடன் பிறந்த சகோதரன், அனிதா வாங்கி அந்த +2 மதிப்பெண்ணை டி-ஷர்ட்டில் போட்டு அலைந்த மாமனிதன், மணிரத்னம் மட்டுமல்ல உடன்பிறவாத அண்ணனாக நின்று கொண்டிருந்தவர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். நீட் எதிர்ப்பு தீர்மானத்தை ஆதரித்து பேசிய அதிமுக எம்எல்ஏ OS மணியன், நீட் வந்தபோது மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் இருந்ததாக குற்றம் சாட்டினார். நீட் தேர்வால் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க அதிமுக ஆட்சியில் 7.5% உள் இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டதாக அவர் கூறினார்.
இந்திய மருத்துவ குழுமம் 21/12/2010 அன்று மருத்துவ படிப்பு மற்றும் மருத்துவ மேற்படிப்பில் சேர்வதற்கு நுழைவுத் தேர்வினை அறிமுகப்படுத்தியது. அன்று ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆகும். அனைத்து இந்திய அண்ணா திமுக நீட் எதிர்ப்பு கொள்கையில் உறுதியாக உள்ளது. நீட் எதிர்ப்பு தீர்மானம் மாணவர்கள் மீதான தாழ்வு மனப்பான்மையை வெளிப்படுத்துவதாக பாஜக எம்எல்ஏ போஜராஜன் பேச்சு. நீட் எதிர்ப்பு தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் வெளிநடப்பு. 0.5% கொடுத்து இன்று பல மாணவர்கள், ஏழை குழந்தைகள் எல்லாம் பள்ளியிலே கல்லூரியிலே சேர்ந்திருக்கிறார்கள். இது மாதிரி ஒரு புதிய திட்டத்தை, நமது மாணவர்களுக்கு உபயோகமான திட்டத்தை, அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற திட்டத்தை என்ன என்று நீங்கள் சிந்தித்து அந்த முறையிலே நீங்கள் செய்தால் நல்லது என்ற எண்ணத்தை தெரிவித்து, இது எங்களுக்கு உடன்படாது என்றதனால் இதை நான் இந்த வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு நடத்துகின்றேன். அமைச்சர் அருண்ராஜ் முன்மொழிந்த நீட் எதிர்ப்பு அரசினர் தீர்மானம் காரசார விவாதங்களுக்கு பின் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம். அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்த அமைச்சர் ராஜ்மோகன், FCRA சட்டத்தால் சிறுபான்மை அமைப்புகளின் சொத்துரிமை பாதிக்கப்படும் என்று கூறினார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை மசோதாவுக்கு எதிரான தீர்மானம் சட்டப்பேரவையில் நீண்ட விவாதத்திற்கு பின்னர் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் உடனே ராஜினாமா செய்துவிட்டு இன்னொரு கட்சியில் சேர்வது தவிர்க்கப்பட வேண்டும் என்று EPS வலியுறுத்தியுள்ளார். அதிமுக தலைமை மீது நம்பிக்கை இல்லாததால் தான் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் வந்து சேர்வதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலளித்தார். இந்த ஆட்சியில் ஒரு கட்சியில வெற்றி பெறாங்க, வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்றாங்க, உடனே வேற கட்சியில் சேர்க்கிறாங்க. இது என்னன்னு சொல்றது? குதிரை பேரன்னு சொல்ல முடியும். இப்படிப்பட்டதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். உங்கள் தலைமை மீது அதிமுக தொண்டர்கள் முழுவதுமாக விலகியதால் தான் தமிழக வெற்றி கழகம் உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவுடைய விசுவாசிகளும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றிட்டு இருக்கார்கள். திமுக அதிமுக சேர்ந்து பேசுவது எனக்கு தெரியும் என்று சபாநாயகர் கூறியதால் சட்டப்பேரவையில் அமளி. திமுக மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் கூச்சல் எழுப்பியதால் சலசலப்பு ஏற்பட்டது. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியும். அமைதியா உட்காருங்க, 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 உட்காருங்க சார். பின்ன இதுல பேசுறதா? அப்போ உட்காருங்க, உட்காருங்க சார். நான் விளக்கம் சொல்றேன், உட்காருங்க. இந்த வார்த்தைக்கு என்ன பண்ணீங்க? உட்காருங்க, உட்காருங்க. திமுக அதிமுக இணைந்து பேசவில்லை, அதற்கான தேவையும் இல்லை என்று ஏவா வேலு பதிலளித்தார். சபாநாயகரின் பேச்சுக்கு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்றும் அவர் கூறினார். நீங்கள் ஒரு நடுநிலையாக ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்வதற்காகத்தான் அமைதிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய உறுப்பினர் என்ன சொன்னார்னா, இந்த கழுதை குதிரை என்ற பெயரில் ஏற்கனவே வழக்கு மன்றத்திலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அது ஒன்றும் தவறானது என்று அவர் சொன்னார். அவ்வளவுதான். நீங்க அதுக்காக அவருக்கு நீங்க ரூலிங் கொடுக்கலாம். இல்ல நீங்க அதை சொல்லான்னு சொல்லலாம். நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கொண்டு சொன்னீங்க பாருங்க, அது மாதிரி இல்ல, அது மாதிரி கிடையாது. அந்த அவசியம் எங்களுக்கு தேவையில்லை, அது எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று.
தாவேக அரசின் பட்ஜெட்டை விமர்சித்தும் கடந்த திமுக ஆட்சியை புகழ்ந்தும் ஓபிஎஸ் பேசியபோது இடைமறித்த அமைச்சர் செங்கோட்டையன் இடம் மாறியதால் அதிகமாக துதிப்பாடாதீர்கள் என்று கூறினார். நீங்களும் தான் இடம் மாறியுள்ளீர்கள் என்று ஓபிஎஸ் மற்றும் திமுக எம்எல்ஏக்கள் முழக்கமிட்டதால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. தமிழகமே பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு தூய ஆட்சியை பற்றி ஏமாற்றத்தை உருவாக்குகிற ஆட்சி என்று நீங்கள் குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை, அதற்காக இவ்வளவு துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அமைச்சர் செங்கோட்டையன் கட்சி மாறியிருந்தாலும் அவரது இதயத்திற்கு அருகே ஜெயலலிதாவின் புகைப்படத்தை வைத்துக் கொள்ள முதல்வர் விஜய் அனுமதித்துள்ளதாக அமைச்சர் ராஜ்மோகன் கூறினார். ஓபிஎஸ் கட்சி மாறியதும் புகைப்படத்தை மாற்றிவிட்டதாகவும் அவர் விமர்சித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர், பாசத்திற்குரிய சகோதரர் மூத்த உறுப்பினர் அவர்கள் பேசும்போது இடத்தை முதலில் மாற்றியவர் நம்முடைய அமைச்சர் என்றார். ஆனால் பாருங்க என்ன ஆச்சரியம்னா, இடத்தை மாற்றிய போதும் அவர் இதயத்தின் அருகே இருந்த அந்த நிழல் படத்தை மாற்றவே வேண்டாம் என்று சொன்னவர் எங்களுடைய வெற்றி தலைவர். ஆனால் அண்ணனுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. படத்தை காட்டி ஏமாற்றும் பழக்கம் தமக்கு இல்லை என்று அமைச்சர் ராஜ்மோகனுக்கு ஓபிஎஸ் பதிலளித்தார். ஓபிஎஸ் அளித்த பதில் கொச்சையாக இருப்பதாக அமைச்சர் செங்கோட்டையன் விமர்சித்ததால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு நல்லாட்சி நடத்திய அம்மா அவர்கள், இவர்களை எல்லாம் எங்கள் இதயங்களிலே நாங்கள் என்றைக்கும் எங்களுடைய கடைசி காலம் வரை வைத்திருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை காட்டி ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுத்தவரையிலும் உங்கள் படத்தை பற்றி நான் பேசவில்லை. நீங்கள் பேசியிருப்பதுதான் கொச்சையாக இருக்கிறது. நான் ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், படத்தை வைத்துக் கொண்டு ஏமாற்றாதீர்கள் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இல்ல வேடிக்கையாக இருக்கிறது. இல்ல நீங்க கேட்கணும், இருங்க. இல்ல அதை சொல்ல எப்படி இருக்க முடியும்? நான் எங்க ஏமாத்துறேன், அப்புறம் அவர் ஏமாத்துறேன் நடத்துமா? அமலாக்கத்துறை வழக்குகள் இருப்பதால் திமுகவினர் டென்ஷனாக இருப்பதாக சூலூர் தாவேகா எம்எல்ஏ விமர்சித்தார். தாவேகாவினர் மீதும் சிபிஐ வழக்கு இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பதிலடி கொடுத்ததால் அவையில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று என்னுடைய முன்னாள் அமைச்சர் பேசும்போது சொன்னார், கடந்த 5 வருடங்களாக தினமும் டென்ஷன் எங்களுக்கு என்று. அதை ரிப்ளை செய்யும்போது நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சரும் அதே சொல்லியிருக்கிறார். நாங்களும் தினமும் நிம்மதியாக எங்களும் தங்களால் தூங்க முடியல, தினமும் எங்களுக்கும் நிமிஷம் டென்ஷனாக இருக்கிறோம் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். மீண்டும் அதை திருப்பி சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இன்கம் டாக்ஸ் வழக்குகள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கும் இருக்கின்றது. திமுக பாஜக கூட்டணி உருவாகிறதா என்ற கேள்விக்கு அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை என்று வானதி ஸ்ரீனிவாசன் பதில். கூட்டணி உருவாகும் போது பார்ப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். அதான் அரசியல நண்பர்கள் இல்ல, நிரந்தர எதிரிகளும் இல்ல, அவ்வளவுதானே. டீலிமிட்டேஷன் ஃபர்ஸ்ட் அந்த பில்ஸ் எல்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் அதை பத்தி தனியாவே ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறேன். ஓகே, நன்றி. எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க. அதுதான் ஏங்க, அது உருவாகும் போது எல்லாம் சொல்லுவாங்க, அது உருவாகிறதுக்கு முன்னாடி நீங்களும் உருவாக்கி விட்டுருவீங்க போல இருக்கு. சுதந்திர தினத்தையொட்டி வீடுகளில் மூவர்ண கொடி ஏற்ற வேண்டும். ரீல்ஸ் வெளியிட்டு நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். हर घर पर तिरंगा लहराई। நாடாளுமன்ற வளாகத்தில் ஆளும் என்டிஏ மற்றும் எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஒரே நேரத்தில் எதிரெதிராக நடத்திய ஆர்ப்பாட்டங்களால் பரபரப்பு நிலவியது. ஜார்க்கண்ட் வினாத்தாள் கசிவு மற்றும் டெல்லி மாணவர் போராட்டம் ஆகிய விவகாரங்களை முன்வைத்து இருதரப்பு எம்பிக்களும் முழக்கங்களை எழுப்பினர்.
சென்னையில் பணிகளை மேற்கொள்வதற்கு காவல்துறையினர் லஞ்சம் கேட்டால் புகார் அளிக்க தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் அளிப்பவர்களின் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டு புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இன்ஸ்டாகிராம் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் வீடு புகுந்து தாய் மகள் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்ட நிலையில் தாயார் கண்டிப்பால் இளம்பெண் பேச மறுத்ததால் வெறிச்செயலில் ஈடுபட்ட திண்டுக்கல்லைச் சேர்ந்த இளைஞர் கைது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 8000 கன அடியிலிருந்து 10,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. ஆற்றில் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. IPL தொடரில் டெல்லி அணியில் விளையாடி வரும் அபிஷேக் போரல் பாலியல் வன்கொடுமை புகாரில் கைது. திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக மருத்துவ மாணவி அளித்த புகாரில் போலீசார் கைது செய்து விசாரணை. TNPL கிரிக்கெட் தொடரின் 13வது லீக் போட்டியில் கோவை மற்றும் திருப்பூர் அணிகள் திண்டுக்கல்லில் இரவு 7:30 மணிக்கு மோத உள்ளன. புள்ளி பட்டியலில் முன்னேற இரு அணிகளும் முனைப்பு காட்டக்கூடும் என்பதால் போட்டி விறுவிறுப்பாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.